இப்பொழுது நாம் குருத்தோலை ஞாயிறை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாம் சண்டே என்று சொல்வார்கள். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். பிதாவே உமது நாமத்தை படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கின்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பேசின வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். குருத்தோலை ஞாயிறு சமயத்தில் நடந்த ஒரு வார்த்தை தான் இது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்கிறார், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது, பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த வார்த்தை எந்த சிச்சுவேஷன்ல இது நடந்தது, எப்படி நடந்தது, இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியிலே ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து அதன் தோலை உரித்து அவனுக்கு வஸ்திரமாக உடுத்தினார். ஒரு மனுஷனுக்காக ஒரு பலி, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதன் பின்பு பஸ்காவின் போது ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். அப்ப ஒரு குடும்பத்துக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டது, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பாவ நிவிர்த்தி நாளிலே தேசத்திற்காக ஒரு பலி செலுத்தினார்கள், ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்திற்காக உலகத்திற்கே ஒரு பலியானார், உலகத்திற்கே ஒரு பலி செலுத்தப்பட்டது. இந்த பாம் சண்டே பஸ்கா காரியத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றதுனால அதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடந்தது? பெத்தானியாவிலிருந்து ஆண்டவர் எருசலேமுக்கு பவனி செல்கிறார். அந்த நேரத்துல என்ன நடந்தது? எப்படியாக அவர் ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்த ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து தான் நடந்த சம்பவங்களோடு நாம் தியானிக்க இருக்கின்றோம். இப்ப யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலர்கள் வருடந்தோறும் பஸ்காவை பலியிடுவார்கள். 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்ய வேண்டும். யூத நாட்காட்டின்படி நமக்கு பாம் சண்டேனா அவங்களுக்கு அது 10ஆம் தேதி. இன்றைக்கு நமக்கு ஏப்ரல் 2ஆம் தேதினா அவங்களுக்கு 10ஆம் தேதி, அவங்களுடைய மாத கணக்கின்படி. இப்ப பலியானது அங்கே யாத்ராம்ல சொல்லப்பட்டிருக்குது, தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பலி எப்ப செலுத்துவாங்கன்னா 14ஆம் தேதி இரவு 15ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வியாழக்கிழமை இரவு, இன்றிலிருந்து நீங்க 14ஆம் தேதி, இன்னைக்கு 10ஆம் தேதினா 14ஆம் தேதி கணக்கு பண்ணிக்கங்க. 14ஆம் தேதி முடியும் பொழுது நைட்டு, 15ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுது மிட் நைட்ல அவர்கள் என்ன செய்யணும்? பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அதனால வேதம் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும், 14ஆம் தேதி அவர்கள் ஆசரித்தார்கள், 15ஆம் தேதி ஆசரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா என்னன்னா, 14ஆம் தேதி நைட்டு, 15ஆம் தேதி ஏர்லி மார்னிங், அந்த டயத்துல மிட் நைட்ல. சோ 10ஆம் தேதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை, குருத்தோலை ஞாயிறாகிய இன்றைக்கு அவங்க என்ன செய்யணும்னா, ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்ய வேண்டும். பஸ்கா அடிக்கப்படும் வர்ற வேலைக்கிழமை பலியிடப்படுவதற்காக இன்றைக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும். யூத நாட்காட்டின்படி இன்றைக்கு 10ஆம் தேதி. இப்ப ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்ய இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 10ஆம் தேதி இன்றைக்கு ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்யணும்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து விடுவார்கள். வீட்டுல செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க ஆட்டுக்குட்டியை. வெள்ளிக்கிழமையே ரெடி ஆயிருவாங்க. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல அந்த ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணி வச்சு அந்த ஆட்டுக்குட்டியை செக் பண்ணுவாங்க. இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கிறது, இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது ஊனம் இருக்கா, காயம் இருக்குதா, புண்கள் இருக்குதா,
ஏன்னா அவைகளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியை நிக்க வைக்கும் பொழுது அது என்ன செய்யணும்னா பழுதற்றதா இருக்க வேண்டும். அதனால 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்டுல எல்லா வீட்லயும் ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணி அதை செக் பண்ணுவாங்க. காய்ச்சல் இருந்தா ஊசி போடுறது, சில புண்ணுகள் இருந்தா அதுகளுக்கு காயம் கட்டுவது, இதெல்லாம் வெள்ளிக்கிழமையே ஆரம்பிச்சிருவாங்க. வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமையே எதை பண்ணுவாங்கன்னா வீட்டுல வச்சு அதை செக் பண்ணுவாங்க. காயம், ஊனம், நோய் தொற்று எதுவும் இருக்குதா, காய்ச்சல் இருக்கா. வெள்ளி சனி இந்த வேலையை செய்வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இதை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டை தேவாலயத்திற்கு கொண்டு போவார்கள். எல்லாம் செக் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில தேவாலயத்துக்கு கொண்டு போவாங்க. அங்க பிரதான ஆசாரியன் வந்து இந்த ஆடு நல்லா இருக்கா, ஒழுங்கா சாப்பிடுதா, நோய் இருக்கா, ஏதாவது ஊனம் பிறவி இருக்குதா, காய்ச்சல் சளி இருக்குதா, இவங்க வெள்ளி முதல் சனி வரையும் இவங்க கரெக்டா செக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா, பழுதற்றதா இருக்கான்னு சொல்லி ஆசாரியன் என்னது பண்ணுவானா முன்னாடி நிப்பாட்டுவாங்க. அந்த ஆடை அவர் செக் பண்ணுவார். செக் பண்ணி அவர் அங்கீகாரம் கொடுக்கணும். இதை நீங்க என்ன பண்ணலாம், வர்ற வேலைக்கிழமை 14 பஸ்காவை ஆசரிப்பதற்காக இதை நீங்க பலியிடலாம்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்யணும், சர்டிபிகேட் கொடுக்கணும். விதிமுறையின்படி இது கரெக்டா இருக்கா. இப்ப அந்த பிரதான ஆசிரியன் வந்து அதுல ஏதாவது குறைகளை கண்டுபிடிச்சு இது வேணாம் சொல்லிட்டா வேணாம் தான், நீங்க பலியிட முடியாது. செலக்ட் பண்ற முறை இதுதான். இப்ப நீங்க 10ஆம் தேதி தெரிவு செய்ய கடவீர்கள் என்றால் அவங்க என்னன்னா வெள்ளிக்கிழமையில இருந்தே இதை ஆரம்பிச்சிருவாங்க. 10ஆம் தேதி இங்க வந்துரும், ஆசாரியனுக்கு முன்னாடி நிறுத்த வேண்டும். அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அடுத்து ஒரு 5 நாட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அடுத்த 5 நாளுகளுக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை பத்திரமாக என்ன செய்வாங்கன்னா அவங்க பாதுகாத்து வருவார்கள் பலியிடுவதற்காக. ஏன்னா 14ஆம் தேதி முடியும் பொழுது அதை என்ன செய்யணும், பஸ்காவா ஆசரிக்க வேண்டும். இப்ப இந்த குருத்தோலை ஞாயிறுல நடந்த சம்பவம் இதுதான். ஆட்டுக்குட்டியை தேவாலயத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று. இதுதான் அவர்கள் நடந்த சம்பவம். திரும்பவும் சொல்றேன், 8ஆம் தேதி வீட்டுல தெரிவு செய்வார்கள், செக் பண்ணுவாங்க, பழுதற்றதா இருக்க வேண்டும். 9ஆம் தேதியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சனிக்கிழமையும் வீட்டுல வச்சு அதை பாதுகாத்து பத்திரமா வச்சிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் பிரதான ஆசாரியன் முன்பாக நிறுத்தி அவர் செக் பண்ணி ஓகே நாத்தன் அதை பலியிடுவதற்காக என்ன செய்வாங்க, அவர் ஓகே சொல்வாரு. இவங்க திரும்ப வீட்டுல வச்சுட்டு 14ஆம் தேதி டைரக்டா எடுத்துட்டு வந்து பஸ்காவை ஆசரிப்பார்கள். இதுதான் முறை. இப்ப இதே காரியம் இந்த 8, 9, 10 இந்த 3 நாட்கள் நடந்த இதே காரியம் எப்படி சிலுவையில் நடந்தது, அங்கே என்ன சம்பவித்தது, எப்படி ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிரதான ஆசாரியன் முன்பு 8ஆம் தேதி என்ன நடந்துச்சு, 9ஆம் தேதி என்ன நடந்துச்சு, 10ஆம் தேதி எப்படி அவர் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நின்றார், இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இப்ப யோவான் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இங்க வேதம் சொல்லுகிறது 6 நாளை பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே. நான் சொன்னேன் பஸ்கா பண்டிகை என்னைக்கு ஆசரிப்பாங்கன்னா 14ஆம் தேதி இரவு. அப்ப 6 நாளைக்கு முன்னேன்னா 14 நீங்க 6ஆம் தேதி கழிச்சிட்டீங்கன்னா 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. அப்படி என்றால் இந்த சம்பவம் என்னைக்கு நடக்குதுன்னா வெள்ளிக்கிழமை நடக்குது. யூத மாதத்தின்படி பாத்தீங்கன்னா நிசான் மாதம் 8ஆம் தேதி முதல் மாதம் இந்த சம்பவம் நடக்குது. என்ன நடக்குன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 வருடங்கள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்து விட்டார். எல்லா ஊழியத்தையும் முடித்து விட்டு
அவர் எங்க வந்திருக்காருன்னா நேரா பெத்தானியா வந்திருக்காரு. வந்து தேவாலயத்திற்கு போவார். அதற்கப்புறம் அவர் ஊழியம் செய்யல. அவர் 3 1/2 வருடங்கள் ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் பெத்தானியா வந்துட்டாரு. வந்து அதற்கப்புறம் ஊழியம் செய்யல. தேவாலயத்திற்கு போவார். தேவாலயத்துல சில காரியங்களை செய்வார். அதோட நிப்பாட்டிட்டாரு. போய் ஜனங்களிடத்திலே அவர் ஊழியம் செய்யவில்லை. ஏன்னா இவருடைய ஊழியம் முடிந்து விட்டது. அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப 8ஆம் தேதி என்ன செய்யணும்? யூதர்கள் ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ண வேண்டிய நாள். இப்ப பெத்தானியா வந்துட்டாரு. பெத்தானியா எங்க இருக்குன்னா, எருசலேமுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர். 2 ஊருக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இவர் 3 1/2 வருடங்கள் கால்நடையாய் ஊழியம் செய்ததுனால, இவருடைய பாதங்கள் எல்லாம் என்னன்னா புண்களாலும், வெடிப்புகளினாலும் நிறைந்திருக்கின்றது. இஸ்ரவேல் எங்கும், சமாரியா எங்கும், யூதேயா எங்கும் இவர் கால்நடையா ஊழியம் செய்தார். வேத பண்டிதர்கள் கருத்துப்படி 3 1/2 வருட ஊழியங்கள் வந்து அவர்கள் சொல்கிறார்கள் 40,000 கிலோமீட்டர் அவர் வந்து ஊழியம் செய்தாராம். அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி கலிலேயா போனார், யூதேயா போனார், சமாரியா வந்தார்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் இவங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா 40,000 கிலோமீட்டர் அவர் நடந்தே அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தை சுற்றி வருவதற்கு 40,000 கிலோமீட்டர் ஆகுமா. அப்ப இஸ்ரேவேலுக்குள்ள அவர் ஊழியம் செய்தது வந்து இந்த உலகத்தை சுற்றி ஊழியம் செய்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல். ஏறக்குற பூமியின் சுற்றளவு. அவர் அப்படி நடந்து நடந்து ஊழியம் செய்ததுனால கால்கள் எல்லாம் புண்களாக, வெடிப்புகளாக இருந்திருக்கின்றது. இப்ப பெத்தானியாவில் இருக்கிறாரு. இவைகள் மரியாளுக்கு தெரிந்து விட்டது. மரியாளுக்கு ஏற்கனவே தெரியும் இவர் 7 நாட்களுக்குள் பலியிடப் போகிறார். ஏற்கனவே மரியாளுக்கு இவர் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். தான் மரிக்கப் போகிறேன், என்னை பிரதான ஆசாரியர்கள் முன்பாக நிறுத்துவார்கள், அதற்கப்புறம் நான் மரிப்பேன், 3 நாள் கழித்து உயிரோட வருவேன், அதுக்கப்புறம் நான் பரலோகத்துக்கு போவேன். எல்லா விஷயங்களும் மரியாளுக்கு இவர் சொல்லிவிட்டார். அவள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நல்ல பங்கு தான் இது. அவர் மரிக்கப் போகிறார் என்பது இவளுக்கு நல்லா தெரியும். எப்படி மரிக்கப் போகிறார் என்பதும் இவளுக்கு முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவைகளெல்லாம் தெரிந்து கொண்ட அந்த மரியாள் அவர் மரிப்பதை தெரிந்து கொண்டபடியினால அவர் மரித்த பிறகு சிலுவையில் அவரை அடக்கம் பண்ணுவதற்காக அவரை சிலுவையில அறைவார்கள். அதற்கப்புறம் என்ன செய்வாங்க? அவரை அடக்கம் பண்ணுவார்கள் என்பதற்காக அவள் களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை 1 ராத்தல் கொடுத்து அவள் வாங்குகிறாள். அவைகளை எதற்காக வாங்குறான்னா, இயேசு எப்படியும் மரிப்பார், சிலுவையில் என்ன கண்டிப்பாய் அவர் அறைவார்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாம் நடக்க போகிறது. அவர் சொல்லியிருக்கிறார், கடைசியா உன் வீட்டுக்கு தான் நான் வருவேன், 8ஆம் தேதி நான் அங்கதான் இருப்பேன், உன்னுடைய வீட்டுல தான் நான் என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டியாக ரெடி பண்ணப்படணும், பண்ணணும். எப்படி வந்து இஸ்ரவேலர்கள் பஸ்காவை ஆசரிப்பதற்காக 8ஆம் தேதியே தங்களுடைய வீட்டிலேயே ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிவு செய்து அதை ரெடி பண்றாங்களோ, செக் பண்ணி ஊனம் இல்லாம எப்படி பண்றாங்களோ, அதே போல நானும் பெத்தானியாவில் உன் வீட்டுல வந்துதான் இருந்து என்ன செய்யணும்? ரெடி பண்ணுவாங்கன்னு எல்லாமே அவளுக்கு தெரியும். 10ஆம் தேதி ஆசாரியர்கள் முன்பு நிற்கணும், 15ஆம் தேதி சிலுவையில் பலியாக வேண்டும், பின்னர் என்னை அடக்கம் பண்ணுவார்கள். எல்லாவற்றையும் இயேசு மரியாளுக்கு சொல்லிவிட்டார். அதனால் அவ மரிப்பதற்கு பிறகு நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவள் யோசித்து வைத்திருந்தாள். ஒருவேளை நம்மளை சுற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு தெரிந்த நபர்கள், நல்ல வசதியானவங்க, அவர்கள் மரிக்க போறாங்க, நல்லா தெரியும். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்ன செய்வோம்? அவர் மரிப்பதற்கு முன்பாக அவற்றிருந்து என்னென்ன நம்ம சாதிக்கலாமோ அதைத்தான் நம்ம செய்வோம். சொத்தை எழுதி வாங்குவோம். இல்ல அந்த டைம் தான் நல்லா கவனிப்பாங்க. ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும். சாகும் முன்பு எதையெல்லாம் நம்ம சாதிக்கணுமோ அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் மரியாள் அப்படி நினைக்கல. அவர் மரித்த பிறகு நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் மரிக்கும் முன்பாக எதையெல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் நினைக்கல.
உயிரோடு இருக்கும் போதே அவற்றிருந்து ஏதாவது காரியத்தை நம்ம சாதித்துக் கொள்ளணும் மரியாள் நினைக்கல. மரித்த பின்பு அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதாங்க ஒரு நேசமுள்ள இருதயம். மரியாளுக்கு நல்லாவே தெரியும். சீஷர்கள் அவரை பிடிக்கும் போதே ஓடிடுவாங்கன்னு எல்லாமே தெரியும். ஆனா இவ பாரு, ஐயோ என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிப்பாரே, அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணணுமே, சும்மா எப்படி அடக்கம் பண்றது? அவரை கனமா அடக்கம் பண்ணணுமே, கொஞ்சமாவது மகிமையாவது அவரை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணுமே, சரீரம் கெட்டு போகக்கூடாதே. இஸ்ரவேலர்கள் அடக்கம் பண்ணும் பொழுது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெயை வார்த்து தூப வர்க்கத்தை போடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணெய் முதல்ல போட்டுட்டா தூப வர்க்கம் போடும் பொழுது அந்த எண்ணெய் பிசு பிசுல போய் ஒட்டிக்கிறோம், சரீரம் கெடாமல் இருக்கும். தூப வர்க்கம்னா என்னன்னா சாம்பிராணி மாதிரி, சரீரம் கெடாமல் இருக்கும். ஆயில் ஊத்தி அது மேல பண்ணுவாங்க. ஆனா இவள்கிட்ட காசு கிடையாது, தூப வர்க்கம் வாங்க காசு கிடையாது, அது ரொம்ப காஸ்ட்லி. செல்வந்தர்கள் தான் அதை செய்ய முடியும். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்கு யோசேப்பு என்ற செல்வந்தன் வந்தான். அவரால் தான் அதை வாங்க முடியும். இவள்கிட்ட தூப வர்க்கம் வாங்க காசு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஆயிலாவது வாங்கி விடலாம் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே அவள் தீர்மானித்தாள். மரிப்பதற்கு பிறகு நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்திலே தீர்மானம் எடுத்தாள். அந்த தீர்மானம் எடுத்து போய் ஒரு பாட்டில் ஆயில் வாங்குறா. அவனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 300 ராத்தல். யூதாஸ் காரியத்தை அந்த ஆண்டோடைய பாதத்துல வந்து எண்ணெயை ஊத்தி அவ கழுவும் பொழுது யூதாஸ் காரியத்தை தான் சொல்லுவான், இதை வித்து நீ என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம 300 ராத்த பணத்துக்கு என்ன செஞ்சிருக்கலாம், வித்திருக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவு காஸ்ட்லியானது அது. இஸ்ரவேல்ல அந்த நாட்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு பணம், 300 பணம் வேணும்னா 300 ராத்தல்னா 300 பணம். 300 பணம் வேணும்னா நீங்க என்ன செய்யணும்னா 300 நாட்கள் வேலை செய்ய வேண்டும். அதான் வேதத்துல திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு எஜமான் கூப்பிடும் பொழுது ஒரு ஆளுக்கு எவ்வளவு பேசினார் கூலி? ஒரு பணம். யூத காலண்டர் படி 355 நாட்கள், அதுல 52 ஓய்வு நாட்கள், அதுபோக ஒரு 4-5 பண்டிகைகள் வரும், பாவ நிவர்த்தி நாள், பஸ்கா நாள்னு சொல்லிட்டு. இவைகள் எல்லாத்தையும் நீங்க கழிச்சிட்டீங்கன்னா 300 நாட்கள் தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். இந்த மரியாள் அந்த 300 நாட்களும் வேலை செய்து ஒரு நாளைக்கு ஒரு பணம் என்கின்ற விதத்துல 300 நாட்களும் வேலை செய்து 300 பணத்திற்கு அந்த தைலத்தை வாங்கி வச்சிருந்தா. என் ஆண்டவர் மரிக்க போறாரு, அவரை கனமா அடக்கம் பண்ணணும். எப்பேற்பட்ட உள்ளம் பாருங்க. அதாங்க நல்ல பங்கு, அதுதான் நல்ல பங்கு. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். தன்னுடைய உள்ளத்துல முதல்ல தீர்மானிச்சா. எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு இவள்கிட்ட. ஆண்டவர் அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அவள் தன்னுடைய உள்ளத்துல தீர்மானித்தாள். ஆனால் சீஷர்களோ அங்க சண்டை போடுறாங்க. ஆண்டவரே, வலது பரிசத்துல நான் இருப்பேனா, நீ இருப்பேனா? அடுத்த தலைவர் யாரு? உயிரோடு இருக்கும் போதே அவற்றிருந்து ஏதாவது சாதிக்கலாம். கூட இந்த சீஷர்கள்லாம் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல, கர்த்தருக்கு நான் என்ன செய்ய போகிறேன். இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுல இருக்கிறீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க. மரியாளை போல ஆண்டவர் மரித்து விட்டார், அதை நினைவு கூர்றோம். அப்ப அவர் மரித்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க இப்ப இருக்கோம், உயிரோடு இருக்காரு, இல்லைன்னு சொல்லல, நம்ம அதை பத்தி பேசல. ஆனா உங்கள் உள்ளத்துல நீங்க இந்த குருத்தோலை ஞாயிறுல என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க, என்ன தீர்மானிக்க போறீங்க ஆண்டவருக்காக? அதனால தாங்க ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது மரியாளை தேடி வந்தார். தான் சம்பாதித்த எல்லாமே கர்த்தருக்கு கொடுத்தாள். ஒரு பைசா கூட அவ செலவு பண்ணல. 300 நாள் வேலை செஞ்சு 300 பணத்தையும் அப்படியே வச்சு வாங்கினாங்க. முதல்ல அவ உள்ளத்துல தீர்மானித்தாள், பிக்ஸ் பண்ணா. நான் ஆண்டவருக்கு உங்களை கொடுக்க சொல்லல, ஆனா தீர்மானம் எடுங்க. ஏதாவது ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்கு நான் என்ன செய்யலாம்? ஒருவேளை நீங்க காணிக்க கொடுக்கலாம், சபையில ஊழியம் பண்ணலாம், ஏதாவது ஒரு தீர்மானம் எடுங்க. தாவீது ஆண்டவருக்கு 1,00,000 தாலந்து கொடுத்தானா. 1 நாளாகமம் 22:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தாலந்து என்பது 35 கிலோ பொன்.
அப்போ 1,00,000 தாலந்துனா எவ்வளவுன்னா 35 லட்சம் கிலோ தங்கம். ஒரு ஆடு மேய்த்தவன் கொடுத்தது இது. அதான் சாலமோன் வந்து தேவாலயம் கட்டும் பொழுது அவங்க அப்பா தங்கமா குமிச்சு வச்சிருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. தங்கத்தை உருக்கி என்ன பண்ணாருன்னா தரையில சுவர்ல எல்லாம் பூசினாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. மரியாளை போல நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை நான் தரித்திரத்துல இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன். தரித்திரத்துல இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்காக செய்யணும். இப்ப அடக்கம் பண்ணும் நாளைக்கென்று வாங்கின தைலத்தை இயேசுவின் பாதத்துல யாரு மரியாள் ஊற்றுகிறாள். ஏன்னா அவருடைய கால்கள் எல்லாம் புண்களால் இருக்கு. அதனால அவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆற்றப்பட வேண்டியதா இருக்குது. இப்ப 8ஆம் தேதி நடந்து 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 ஊழியம் செய்திருக்கிறார். அவரை இப்ப ரெடி பண்ணணும். மரியாள் இயேசுவின் பாதத்தில் தைலத்தை ஊற்றிய பொழுதே ஆண்டவருக்கு தெரிந்து விட்டது. என்னை பலியாக பரலோகம் என்ன செய்து ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டது. செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை ஆசாரியனுக்கு முன்பாக நிற்கணும். ஆனா 8ஆம் தேதியே மரியாளுடைய வீட்டுல அவள் கால்ல வந்து அவளுடைய புண்கள்ல அந்த கால்ல ஊத்துறாள்ல, ஊத்தும் பொழுதே ஆண்டவருக்கு தெரிந்து விட்டது. ஆட்டுக்குட்டியை எப்படி ஆயத்தப்படுத்துவார்களோ அதே போல என்னையும் பரலோகம் பலியாக ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாகி விட்டது என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். இப்ப தைலம் ஊற்றப்படுகிறது. அவருடைய காயங்கள் எல்லாம் சனிக்கிழமை வரைக்கும் ஆற்றப்படுகிறது. இப்ப அடுத்து ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குன்னா, யோவான் 12:12 வாசிங்க. அதுல சொல்லப்படுகிறது, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு பூத்தோலைகள் பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு. ஓகே, போதும். மறுநாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை தைலத்தை அவள் ஊற்றினாள். வெள்ளி சனி நாள் ஓய்வு நாள். அவர் வந்து வீட்டிலேயே இருக்காரு, எங்கேயுமே ஊழியம் செய்யல. சனி இரவும் அங்கேயே தங்குறாரு. 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர் இருப்பது பெத்தானியா. அங்கிருந்து இப்ப எருசலேமுக்கு அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. எப்படின்னா பெத்தானியால இருந்து நேர போனீங்கன்னா எருசலேம். இப்ப ஆண்டவர் எருசலேமுக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்களாம்? வஸ்திரங்களை கழட்டி விரித்தார்களாம். இஸ்ரவேலர்கள் யாரை தங்களுடைய ராஜாவாக தெரிந்து கொள்வார்களோ ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி விரிப்பார்கள். இது நடைமுறை. இப்ப 2 ராஜாக்கள் 9, 12, 13 நீங்க பாத்தீங்கன்னா எகு வந்து ராஜாவாக போகிறார் என்பதை தீர்க்கதரிசியின் மூலமாக அறிந்து கொண்டார். ஆனா ஜனங்கள் கேட்கும்போது அவர் சொல்லல. அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்குறாங்க அவர்கிட்ட. தீர்க்கதரிசி என்னையா சொன்னார்னு உன்ட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி கர்த்தர் உரைக்கிறார், நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ராஜாவாக போறேன் சொன்ன மாத்திரத்துல என்ன பண்ணாங்களாம், சட்டைகளை விரித்து அப்படியே விரிச்சாங்க அவருக்கு முன்னாடி. இப்ப வஸ்திரங்களை விரிப்பது என்பது அவர்கள் ராஜாவாக அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அர்த்தம். அவர்கள் வஸ்திரங்களை விரித்துட்டு சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. இப்ப இங்க என்ன நடக்குன்னா, பெத்தானியாவிலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணம் பண்றாங்க எருசலேமை நோக்கி. ஆனா எருசலேமிலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் பெத்தானியாவை நோக்கி வர்றாங்க ஆப்போசிட்ல. அவங்க எதுக்கு வராங்கன்னா, அவங்க எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் பெத்தானியால இருந்து எருசலேம்ல இருந்து எதுக்கு பெத்தானியா வராங்கன்னா, இவர் இங்க லாசரு உயிரோட எழுப்பினதை அவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அவர் மேல விசுவாசம் வைத்து நம்மை ரட்சிக்க வந்த ரட்சகர் இவர் தான் சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கும்பல் வருது. ஏறத்தாழ 3.5 லட்சம் மக்கள் வந்து அவர் கூட வாராங்க. அங்க எருசலேம்ல இருந்து வந்தவங்க லாசருவின் நிமித்தம் அவர் மேல் விசுவாசம் வைத்து வந்தார்கள். இவர்தான் மேசியா, இவரால தான் நமக்கு விடுதலை, இந்த ரோம சாம்ராஜ்யிலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்திருக்கிற ராஜா இவர்தான், இவரால் தான் நமக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் வந்து விசுவாசித்தார்கள் லாசருவின் நிமித்தம்.
லாசர்னா என்ன அர்த்தம்னா சின்ன ஆள்னு அர்த்தம். இந்த சின்ன ஆள் லாசர் பேசினதாக வேதத்துல எங்கேயுமே வசனம் கிடையாது. ஆனா இந்த சின்ன ஆளின் நிமித்தம் ஏராளமான ஜனங்கள் அவர் உயிரோடு எழுப்பி விட்டார் என்று அவர் மேல விசுவாசம் வைத்து எருசலேமில் இருந்து திரள் கூட்டமான ஜனங்கள் எங்க வராங்க? பெத்தானியாவை நோக்கி வர்றாங்க. இப்ப இங்கிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரோட போறாங்க. அப்படி போகும்போது அந்த லட்சக்கணக்கான மனிதர்கள் முன்னிலையில் அவர் என்ன செய்யறாங்க? கழுதையின் மேல ஏற்றுறாங்க. சகரியா 9:9 அதை வாசிங்களேன். அந்த ஒரு வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, ம், எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, ம், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ம், அவர் நீதியுள்ளவரும் ம், இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் ம். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஓகே. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாவியான மனிதன் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கிறார். இந்த பாவியான மனிதனை ஆண்டவருக்கு 2 சுபாவம் உண்டு. ஒன்று அன்பின் சுபாவம், இன்னொன்னு வந்து நீதியின் சுபாவம். அன்பின் சுபாவம் வந்து தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீதியின் சுபாவம் வந்து அவர் நீதியுள்ளவர். இப்ப அன்பு சொல்லுகிறது, இந்த பாவியான மனிதனை என்ன செய்யணும்? உமது பேரன்பின் நிமித்தம் நீர் என்ன செஞ்சிடணும்? அவனை மன்னிக்கணும்னு அவருடைய அன்பு சொல்லுது. ஆனா நீதி என்ன சொல்லுதுன்னா, அதை எப்படி முடியும்? அவன் தவறு செய்து அவன் பாவியான மனிதன். நீ நீதியுள்ளவர். பாவத்தின் மரணம் சம்பளம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால இவனை தண்டிங்கன்னு சொல்லுது. இப்ப இவனை மன்னிப்பதா தண்டிக்கிறதா? அன்பு சொல்லுது மன்னித்து இவனை விட்டுவிட வேண்டும். ஆனா நீதி சொல்லுது என்ன செய்யணும்? தண்டிக்கணும். அன்பு சொல்கிறபடி மன்னித்தால் அவர் நீதி இல்லாதவராகி விடுவார். ஆனா நீதி சொல்கிறபடி தண்டித்தால் அவருக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் நீதியின்படி இந்த மனிதனை நான் என்ன செய்யறேன்னா தீர்க்கிறேன், நியாயம் தீர்க்கிறேன். ஆனால் இவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் இவன் அடைய வேண்டிய ஆக்கினியை சிலுவையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் இறங்கி வந்தார். அப்படி வந்ததுனாலதான் இந்த பாவியான மனிதன் மேல அவர் நீதியையும் காட்டினார், அன்பையும் வெளிப்படுத்தி விட்டார். அதனாலதான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். அதே போல அடுத்த வசனம் அதே இடத்துல சொல்லுகிறது, அவர் தாழ்மையுள்ளவரும். தாழ்மைக்கு ஆப்போசிட் என்ன? மேன்மைன்னு சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல. ஆனா சொல்றது தாழ்மையுள்ளவரும் மேன்மையுள்ளவரும் சொல்லாம அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுதையின் மேல் ஏறி வருவது வந்து தாழ்மை அல்ல. இஸ்ரவேலர்களை பொறுத்தமட்டில் யாரை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களைத்தான் என்ன செய்வாங்கன்னா கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு வருவார்கள். இப்ப இந்த பவனி இங்க பெத்தானியாவில இருந்து திரள் கூட்ட ஜனங்கள் வந்து கிளம்பி போறாங்க. அவரை ஒரு கழுதையின் மேல உட்கார வைத்து, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே வந்து அடிமைகளா இருக்காங்க ரோமருக்கு கீழே. இவர் வந்து லாசரவே உயிரோடு எழுப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் இவர் மேல விசுவாசம் வைத்துட்டு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவர் மூலம் தான் நமக்கு ரட்சிப்பு, இவர் மூலம் தான் நமக்கு விடுதலை ஆக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு கத்திட்டு இவர் கூட வராங்க. அங்கிருந்து வர்ற கூட்டமும் லாசரு நிமித்தமாக அங்கிருந்து ஒரு கூட்டம் விசுவாசித்து அங்கிருந்து வர்றாங்க. இப்ப இந்த 3.5 லட்சம் ஜனங்களும் கழுதையின் மேல இவரை ஏற்றி எல்லாம் கத்திக்கிட்டு வராங்க. என்ன கத்துறாங்கன்னா, ஓசன்னானா என்ன அர்த்தம்னா இப்பொழுதே ரட்சியும். எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, நீங்க தான் எங்களுக்கு ராஜா, ரோமர்களிடமிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க போற ராஜா நீங்க தான், நீங்க வாங்க, நம்ம எல்லாம் பிளாத்து கோட்டைக்கு போவோம், ஏரோது கோட்டைக்கு போவோம். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், ஓசன்னா இப்பொழுதே ரட்சிங்க, ராஜ்யத்தை பிடிச்சிருங்கன்னு கத்திட்டு வராங்க எல்லாரும். ஆனா இவர் மனசுல என்ன இருக்குன்னா, இவர் வந்து பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக பலியாக போகிறங்கிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இவர் போறாரே ஒழிஞ்சு, ஆனா அங்க வந்த ஜனங்கள் எல்லாம் நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து இவர் மீட்பு வாங்கி கொடுப்பாரு, இவர் ரோமர் சாம்ராஜ்யத்திலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தருவாரு, லாசருவே உயிரோடு எழுப்பிட்டாரே,
இவரால தான் நமக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னானா இப்பொழுதே ரட்சியும்னு அர்த்தம். இப்பொழுதே எங்களுக்கு ரட்சிப்பு விடுதலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த யூத ராஜா கழுதையின் மேல் பவனி போகிறார். அந்த பவனி எங்க போகுதுன்னா பெத்தானியால இருந்து நேர எருசலேமை நோக்கி போகிறது. 3,50,000 ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்க பெத்தானியால இருந்து எருசலேம் போகும்பொழுது அந்த ரோடு எப்படி போகும்னா நேரா போய் அப்படியே டி வடிவில் என்ன செய்யணும்னா ரைட்லயும் லெஃப்ட்லயும் திரும்பும். அப்படி முற்ற இடத்துல பாத்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம், அதன் பக்கத்திலே பிலாத்தோட கோட்டை இருக்கும். இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா அதை பார்க்கலாம். அந்த பிலாத்து கோட்டையை அந்தோனியா கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெத்தானியில இருந்து போகும்போது நேரா அந்த கோட்டையில போய் முட்டி லெஃப்ட்ல திரும்பும். லெஃப்ட்ல திரும்புனா நீங்க எருசலேம் தேவாலயத்தின் என்ட்ரன்ஸ்ல உள்ள போயிடலாம். ரைட்ல திரும்பினீங்கன்னா பிலாத்து கோட்டைக்கு போகலாம். இப்ப பெத்தானியாவில இருந்து எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரித்து கொண்டு இஸ்ரவேல் அந்த ராஜாவை வாழ்க ஓசன்னான்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு 3,50,000 ஜனங்கள் எருசலேமை நோக்கி போகிறார்கள். இப்ப அந்த பவனியானது எருசலேமை வந்து விட்டது. கூட வந்தவங்க யாரு? யூதர்கள். அவர்கள் தங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நம்பி இவர் கூட வராங்க. வாங்க பிலாத்து கோட்டைக்கு போவோம், இப்பயே பிடிச்சிருவோம், நாங்க அடிமையா இருக்கோம், எங்களை எல்லாம் ரட்சிங்க, எங்களை விடுதலை பண்ணுங்க, இவர்தான் நம்மளை ரட்சிக்க வந்த ராஜான்னு சொல்லி எல்லாம் கத்திட்டு வராங்க. அவர் பவனி செல்லுகிற நாள் வந்து என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி. யூத மரபுப்படி என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தின்படி ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து பிரதான ஆசாரியன் முன்பாக நிற்க வைக்க வேண்டும். இதை பலியிடலாமா பலியிடக்கூடாதா என்று பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும்? தெரிவு செய்ய வேண்டிய நாள். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 8ஆம் தேதி தன்னுடைய புண்களுக்கு காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு 10ஆம் தேதி பிரதான ஆசாரியனை நோக்கி அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் போறாரு. ஆனா சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம், கூட இருக்கிற சீஷர்கள்லாம் நினைக்கிறாங்க இவர் இன்னைக்கு என்ன செய்ய போறாரு? யூதருக்கு ராஜா, அவங்க இவர் அடிக்கப்பட போறாருங்கிற ஞாபகமே அவங்களுக்கு இல்ல. அவங்க சீஷர்லாம் சொல்றாங்க நம்ம ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிட போறாரு? யூதர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட போறாரு. அவர் வந்து என்ன பேர் ராஜாவா போறாரு. பேதுரு சொல்றான், நினைக்கிறான் நான் தான் மந்திரியாக போறேன். யூதாஸ் காரியத்தை நினைக்கிறான் நான் வந்து நிதி மந்திரி. அவன் ஒவ்வொரு திங்கிங்ல வரான். பிலிப்பு அந்திரேயா வந்து என்ன செய்யறாங்க? டேய் நான் தான் உணவு மந்திரி. ஏன்னா அவங்க தான் சாப்பாடுலாம் பாத்துக்கிற ஆள்கள். ஆனா மரியாள் மார்த்தாளோ ஆண்டவரோட போறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் அடிக்கப்பட போகிறாருன்னு சொல்லி. யூத ஜனங்கள் கூட போறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? நமக்கு விடுதலை கிடைக்கும், இவரை வச்சு விடுதலை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு கூட போறாங்க. இப்ப அவருடைய பவனி எங்க வந்துருச்சுன்னா நேர அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த முட்டு சந்துல வந்து பவனி நிற்கிறது. இயேசு என்கின்ற ஆட்டுக்குட்டி யார் முன்னாடி போய் இன்னைக்கு நிக்கணும்? 10ஆம் தேதி பிரதான ஆசாரியன் முன்பாக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக போய் நிக்கணும். ஆனா ஒட்டுமொத்த ஜனங்களும் நேர பிலாத்து கோட்டைக்கு போக சொல்லி எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. எங்களுக்கு சிறையிருப்புல இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க, நாங்க அடிமையில இறக்கப்படும், இன்னைக்கே இது முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எல்லாம் கத்திட்டு போறாங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ ஹெவி பிரஷர். இப்ப யூதர்களுக்கு இவர் ராஜாவாயிட்டா யூதர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு விடுவார்கள். இப்ப பவனி வந்து முட்டு சந்தில நிக்குது. இப்ப இந்த பவனியுள்ள போற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ரைட் சைட்ல திரும்பணும், இல்லைன்னா லெஃப்ட் சைட்ல திரும்பணும். இப்ப அந்த முட்டு சந்தில் நிற்கும் போது பிலாத்து கோட்டை மேல இருந்து பாக்குறான். இவ்வளவு பெரிய ஜனங்கள் ஆர்ப்பரித்து கொண்டு வராங்க. கழுதையின் மேல ஏத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? யூதர்கள் தங்களுக்கு ராஜாவை தெரிவு செய்து விட்டார்கள். சட்டையெல்லாம் கழட்டி விரிச்சிட்டாங்க. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இப்ப என்ன நடக்குமோ. அவன்கிட்ட இராணுவமும் கிடையாது, இத்தனை ஜனங்களை சமாளிக்கிறதுக்கு அவன்கிட்ட இராணுவமும் கிடையாது. பெருந்திரள், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் ராஜாவாகி யூதர்களை மட்டும் விடுதலை செய்ய வரல,
இந்த புறஜாதிகளுக்காகவும் சிலுவையில பலியாக வந்திருக்கிறேன். பிலாத்து முன்பாக நான் போய் ராஜாவாக நிற்க நான் விரும்பல. ஆசாரியன் முன்பாக போய் ஆட்டுக்குட்டியாக நிற்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பவனி போய் முட்டு சந்தில நின்ற அந்த பவனி மக்கள் எல்லாம் இவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இன்றைக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு, இவரை ராஜாவா தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொல்லிட்டு, இவர் லாசரு போய் உயிரோடு எழுப்புதின் நிமித்தம் அவர் மேல அவ்வளவு விசுவாசம் வச்சு வராங்க யூதர்கள் எல்லாம். ஆனா ஆண்டவர் யூதர்களை நினைக்கலங்க, உங்களையும் என்னையும் நினைச்சிட்டு அந்த முட்டு சந்தில போய் தன்னுடைய பவனியை லெப்ட்ல திருப்பிட்டாரு. லெப்ட்ல திரும்பி நேர தேவாலயத்தின் வாசல் வழியா உள்ள போயிட்டாரு. யூதர்கள் எல்லாம் அப்செட் ஆயிட்டாங்க. அப்படியே அவர் லெப்ட்ல திரும்புது எதுக்குன்னு தெரியுமா? புறஜாதியான உங்களையும் என்னையும் நினைச்சு தாங்க அவர் லெப்ட்ல திரும்பினாரு. ஆசாரியனுக்கு முன்பாக பலியாக வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் போய் நின்னாரு. பிரமாணத்தின்படி 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டி தெரிவு செய்யப்பட்டே ஆக வேண்டும். லெப்ட்ல போயிட்டாரு. இப்ப யூதர்களுக்கு பெருத்த அதான நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இவர் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு இத்தனை லட்சம் ஜனங்கள் இவரை ராஜாவாக தேர்ந்தெடுத்து கழுதையின் மேலே ஏற்றி வஸ்திரங்களை எல்லாம் விரித்து அவ்வளவு 2 கிலோமீட்டர் அவர் கூட வந்து அவரை ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி எப்படியாவது நமக்கு இன்றைக்கு யூதர்களிடமிருந்து நமக்கு ரட்சிப்பு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு போன ஜனங்கள் இவர் லெப்ட்ல திரும்பி போயிட்டாரு, பிலாத்துட்ட போல. அதனாலதாங்க யூதர்கள் என்ன பண்ணாங்க, கடைசியா ஆண்டவரை விசாரிக்கும் பொழுது யூத ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இவரை சிலுவையில அரைஞ்சே தீரணும்னு கத்திட்டாங்க. அந்த சம்பவத்தினாலதான் அது நடந்ததே. இவரை சிலுவையில் அறையுங்கள்னு சொல்லி யூதர்கள் கத்துனதுக்கு காரணமே அதான். எங்களுக்கு விடுதலை வாங்கி தருவாருன்னு பார்த்தா இவர் இங்க வராம எங்களை அப்படியே ரோட்ல விட்டுட்டு லெப்ட்ல போயிட்டாருன்னு சொல்லிட்டு. இப்ப லெப்ட்ல தேவாலயத்துக்குள்ள போயிட்டாரு. அங்க என்ன நடக்குன்னா, வசனம் வாசிக்க வேணாம், யோவான் 12:20-21 கிரேக்கர்கள் வராங்க ஆண்டவர்கிட்ட. அவங்க வந்து என்னன்னா, இப்ப இந்த கூட்டம் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. யூதர்கள் அந்த முட்டு சந்தில ரைட்ல போகாம எல்லாம் நின்ட்டாங்க. இவர் மட்டும் அங்கிட்டு போயிட்டாரு. எல்லாம் நம்பிக்கை இழந்துட்டாங்க யூதர்கள் எல்லாம். யூதர்கள் எல்லாம் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவரால ஒண்ணுமே நமக்கு இனி என்ன விடுதலை வராதுன்னு சொல்லிட்டு, இவ்வளவு தூரம் நம்ம கத்துனமேன்னு சொல்லிட்டு. இப்ப லெப்ட்ல போய் தேவாலயத்துக்குள்ள போன உடனே கிரேக்கர்கள் வராங்க. கிரேக்கர்கள் வந்து சொல்றாங்க, ரோமர்கள் வந்து சொல்றாங்க, நீங்க என்ன எங்கிட்ட வந்துருங்க, உம்முடைய வல்லமை எங்களுக்கு தெரியும், உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு தெரியும். அந்த கிரேக்கர்கள்னா ரோமர்கள், அவர்கள் யாருன்னா அவங்கதான் ஆட்சியில இருக்கிறவங்க, பிலாத்துனுடைய ஆட்கள். அவங்க சொல்றாங்க, இந்த யூதர்கள் தானே உங்களை கைவிட்டாங்க, விட்டுருங்க, அவங்கெல்லாம் அடிமைகள், எங்கள்கிட்ட அடிமையா இருக்கிறவங்க, நீங்க ஏன் அவளை பத்தி கவலைப்படுறீங்க, நீங்க என்ன செய்யுங்க, எங்க கிட்ட வந்து பிரசங்கம் பண்ணுங்க, உங்களுடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு தெரியும், எங்க கூட வந்து இருங்க, எங்க பிலாத்துக்கிட்ட வந்து நீங்க தளபதியா இருங்க, உங்க வசனத்தை நாங்க கேட்கிறோம். கிரேக்கர்கள் வந்து சொல்றாங்க, இந்த கிரேக்கர்கள் புறஜாதிகள். ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் யூதருக்காகவும் வரல, நான் கிரேக்கருக்காகவும் வரல. கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்தால் ஒழிய பலன் கொடுக்காது, அதே போல நானும் இந்த நிலத்துல விழுந்து சாகணும், நான் மரித்தால்தான் இந்த உலகத்தை மீட்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். கிரேக்கர்களும் போயிட்டாங்க. சத்துரு அவருக்கு முன்பாக பல சான்ஸ் வைக்கிறாரு. யூதர்களுக்கு ராஜாவாக ஆண்டவர் யூதர்களை மட்டும் நினைச்சிருந்தாருன்னா அவர் ரைட்ல திரும்பி அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருப்பாரு. கிரேக்கர்களை மட்டும் நினைச்சிருந்தாருன்னா அன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற அவங்களோட போய் சேர்ந்திருப்பாரு. ஆனா உங்களை என்னையும் மீட்டு கொள்ளணும், ரட்சிக்கப்படணும்னு சொல்லிதான் அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து
பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியா போய் நின்னார். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் தீர்க்கத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்தார். இப்ப தனி மரமாய் நிற்கிறார். யூதர்களும் பிரிஞ்சிட்டாங்க, புறஜாதிகளும் போயிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன நினைக்கிற, 2 பேரும் சேர்ந்து தான் விசாரிக்க போறாங்க. யூதர்களும் கிரேக்கர்கள் தான் விசாரிக்க போறாங்க. 2 பேர் தான் கொல்ல போறாங்க. 3 முறை யூதர்கள் விசாரித்தார்கள், 3 முறை ரோமர்களும் விசாரித்தார்கள். கடைசியா 7வது முறை 2 பேரும் சேர்ந்து விசாரித்து யூதர்களும் ரோமர்களும் சேர்ந்து தான் அவரை கொலை செய்தார்கள். அப்பதான் ஒரு வார்த்தை அந்த டயத்துல ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 12:27 அந்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. ம், நான் என்ன ம், சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ம், ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். ம். 28 பிதாவே, வாசிங்க. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ம், ம். இப்ப ஆண்டவர் அங்க 27 வசனத்துல சொல்ல, இப்பொழுது என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது. எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்? யூத தேசம் என்னை ஒட்டுமொத்தமா ரிஜெக்ட் பண்ணியாச்சு என்பதற்காகவா, இல்ல கிரேக்கர்களை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்கிறதுக்காகவா? அவர்கள் இனிமே கிரேக்கர்கள் என்னை என்ன செய்ய மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு போகிறார்கள் என்பதற்காக நான் இந்த வேலையை, எந்த வேலைன்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டேன் என்று நான் சொல்வேனோ? நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே நான் வந்தேன். பிதாவே, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுத்தணும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் அங்கிருந்து சொல்றாரு, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் நான் மகிமைப்படுத்துவேன் என்கின்ற சத்தம் அப்பொழுதுதான் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அவர் சொல்றாரு, இந்த சித்தத்தை நான் நிறைவேற்ற மாட்டேனோ? நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? அப்படி அல்ல. இதற்காகவே நான் வந்தேன். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்தேன். எனக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான். பிதாவே, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். யூதர்கள் இயேசுவை புறக்கணிச்சாங்க. ஒட்டுமொத்த கிரேக்கர்களும் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லா மக்களும் போயிட்டாங்க. எல்லா மக்களும் போயிட்டாங்கறதுக்காக இந்த தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார், அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக. கலக்கம்தான். அவர் சொல்றாரு, எனக்கு என் ஆவி கலங்குகிறது, எனக்கு கலக்கம்தான், என் ஆத்துமா கலங்குகிறது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த சித்தத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியே போக மாட்டேன். அவங்க என்னை ராஜாவை தேர்ந்தெடுக்கட்டும், கிரேக்கர்கள் என்னை அணுகட்டும், ஆனா பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய பாக்கியம் சொல்லி அவர் பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சொன்னார். அப்பொழுதுதான் வானம் திறந்தது. பரலோகம் சொன்னது, என் குமாரனே, உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் பிதா சொன்னார். இந்த குருத்தோலின் ஞாயிறுல ஆண்டவர் பெத்தானியால இருந்து எருசலேம் போகும் பொழுது நடந்த சம்பவம் இதுதான். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டோடைய சித்தத்தை செய்றீங்களா? அவரை மகிமைப்படுத்துறீங்களா? நீங்க அவரை மகிமைப்படுத்தும் பொழுது வானம் உங்களுக்காக திறக்கப்படுகிறதா? யோசித்து பாருங்க. அவர் யூதர்களை மட்டும் நினைக்கல, கிரேக்கர்களையும் நினைக்கல, உங்களையும் என்னையும் ரட்சிக்கணும். பிரஜாதிகளுக்காக, நமக்காகத்தான் அவர் சிலுவையில பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பரலோகம் எப்படி திறந்து தன்னுடைய குமாரனிடம் சொன்னதோ, ஒட்டுமொத்த யூதர்களும் போயிட்டாங்க, ஒட்டுமொத்த பிரஜாதிகள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா பரலோகம் இவரை விட்டு போகல. பரலோகம் சொல்லுது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களை விட்டு சில பேர் போயிருக்கலாம். ஆனா
உங்களுக்கு முன்பாக இயேசு ராஜா முன்னாடி செல்வார், பவனி செல்வார். உங்களுக்காக தான் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக. யாரை புறக்கணிச்சாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை என்னைக்குமே புறக்கணிக்க போறதே கிடையாது. பரலோக திசை என்றைக்கும் உங்களை விட்டு அடைக்கப்படுவதே கிடையாது. உங்களை சுற்றி எல்லா திசைகளும் அடைக்கப்பட்டாலும் பரலோகம் அடைக்கப்படுவதே கிடையாது. எல்லா ஜனங்களும் முகத்தை திருப்பலாம், ஆனால் பரலோகம் உங்களை விட்டு என்றைக்கும் தன்னுடைய முகத்தை திருப்பவே திருப்பாது. ஒரு தீர்மானம் எடுங்க. மரியாளை போல தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். ஏதாவது செய்யணும்னா நீங்க உடனே காணிக்கைன்னு நினைச்சிடாதீங்க. காணிக்கை அல்ல, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். மரியாளை போல அந்த ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த குருத்தோலை ஞாயிறுல கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.